أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يصيب منه. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவன் எச்சரித்ததை தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்பாலிப்பானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி தருவானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக வேண்டி, இதன் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய காலச்சூழலில் நம்மில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கவலையை சுமந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்துகின்றோம். ஏதோ ஒரு கோணத்தில் கவலை இருக்கிறது. வியாபார ரீதியில், குடும்ப ரீதியில், உறவுகளினுடைய வழியில், அல்லது தன்னுடைய சமூகம் சார்ந்த ரீதியில், இப்படி ஏதோ ஒரு கோணங்களில் கவலையை சுமக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கவலை என்று சொன்னால் அரபில் மொழியில் 3 நிலைகளில் அதை விவரித்து சொல்கிறார்கள். ஹம் என்று ஒன்றை சொல்வார்கள். எதிர்காலத்தில் ஏற்படும் தொல்லைகளை நினைத்து கவலை கொள்வதற்கு ஹம் என்று சொல்வார்கள். வரக்கூடிய தேர்தலில் நமக்கான வாக்குரிமை கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்கின்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் அது உண்டு. சந்திப்பவர்களோடு நாம் அதை பரிமாறிக்கொள்கிறோம். பதிவு செய்து ஆகிவிட்டதா என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
பதிவானதை உறுதி செய்து விட்டீர்களா என்பதையும் கூட விசாரித்துக் கொள்கிறோம். எந்த அளவுக்கு ஆகி போனது என்று சொன்னால், நலம் விசாரிப்பதை விடவும் முதலில் நாம் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். வருங்காலத்தில் வரக்கூடிய தொல்லைகளை குறித்து, நெருக்கடிகளை குறித்து உண்டான கவலைகளுக்கு அரபியில் ஹம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அடுத்து கம்மு என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்வார்கள். நடந்துவிட்ட ஒன்றை நினைத்து மனதில் ஏற்படக்கூடிய துக்கத்திற்கு கம்மு என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். ஒரு பொருள் உடைந்து விட்டது அல்லது அதில் சிறிய கீறல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை குறித்து நாம் எண்ணுகிறோம். அது மனதில் ஒரு விதமான கவலையை நமக்கு தருகிறது. இதற்கு கம்மு என்று சொல்வார்கள். மூன்றாவது ஹுஸ்ன் என்கின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை இழக்கக்கூடாத ஒன்றை இழந்ததை நினைத்து துக்கப்படக்கூடியதற்கு ஹுஸ்ன் என்ற வார்த்தையை அரபியில் சொல்வார்கள். கவலைகள் என்பது 3 நிலைகளில் இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் கவலையில் இருக்கிறார்கள். கவலை இல்லாதவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த காலத்தில் ஏதோ ஒரு கோணத்தில் கவலை என்பது மனிதனுடைய உள்ளத்தை எப்பொழுதுமே இடம் பிடித்து வைத்திருக்கிறது. அதில் முஸ்லிம் சமூகம் அவர்களும் கவலையை சுமக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்மிலும் கவலை இருக்கிறது. இந்த கவலையை, இந்த சிரமத்தை, இந்த துக்கத்தில் இருந்து நாம் முதலில் விளங்க வேண்டிய செய்தி, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியினுடைய கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடினால் சத்திய சோதனைகளை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துவான் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமங்கள், கவலைகள், சோதனைகள் இதெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் நிறைவாகவே நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. சோதனைகள் என்பது 2 வகை உண்டு. நம்முடைய பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் நம்மை சோதிப்பது, மற்றொன்று நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் சோதிப்பது. ஃபத்துஹுல் பாரி என்கின்ற நூலில் பதிவான செய்தி, முஸ்லிமான ஒருவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது, துயரத்தை அவர் அனுபவிப்பது, இன்னல்களில், நெருக்கடிகளில் அவருடைய வாழ்க்கை நகர்வது என்பது அவர்களுடைய கடந்த கால குற்றத்திற்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக ஆக்கிவிடுகிறான். அவர் சகித்துக் கொள்கின்ற வரையிலும் அந்த சிரமங்களை, கவலைகளை, துக்கங்களை, இன்னல்களை, இடையூறுகளை, நெருக்கடிகளை அல்லாஹ்விற்காக வேண்டி தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர் இருப்பாரையானால், அவர் தாங்கிக் கொண்டதற்காக வேண்டி, பொறுமை காத்ததற்காக வேண்டி பிரதிபலனாக அல்லாஹ் அவருடைய பாவங்களுக்கான பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். சரி, பாவமே செய்யாத நல்ல மனிதர்கள் துக்கப்படுகிறார்கள், துயரம் அடைகிறார்கள், கவலை கொள்கிறார்கள், நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். இவர்களுக்கான விஷயம் அதையும் அவர்கள் ஃபத்துஹுல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது என்பது அவருடைய தரம் உயர்த்தப்படுவதற்கு அல்லாஹ் நாடியிருக்கிறார். தரம் என்பது எல்லோருக்கும் ஒரேமான தரத்தை அல்லாஹ் தருவதில்லை. படித்தரங்கள் ரப்பிடத்தில், படைத்தவனிடத்தில் பல நிலைகளில் இருக்கிறது. ஒரு அடியான் சாதாரணமான படித்தரத்தில் இருந்து உயர்ந்த படித்தரத்தை பெற வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால்
பாவமே செய்யாத நல்ல மனிதனாக இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவருடைய படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். இதை ஃபத்ஹுல் பாரியில் எழுதியிருக்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அழுத்தமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கவலைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு துக்கத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் சில வார்த்தைகளை நாம் உதிர்த்து விடுகிறோம். அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய கவலையை கொடுத்து விட்டான், இவ்வளவு பெரிய நெருக்கடி அல்லாஹ் எனக்கு தந்து விட்டானே என்று கடந்த காலத்தில் இழந்ததை குறித்து, நம்மிலிருந்து பிரிந்ததை குறித்து, அல்லது நம்மிடமிருந்து தவறிய விஷயங்களை குறித்து நாம் கவலையோடு வார்த்தைகளை ஒளிந்து விடுகிறோம். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்தஈனூ, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டு. சிரமங்கள் இந்த உலகத்தில் உண்டு, கவலைகள் உண்டு, துக்கம், நெருக்கடி, இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் உண்டு. எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் ஒருபோதும் அது நடக்காது, ஒருபோதும் அது நடக்காது. இந்த உலகம் என்பது நாளை மறுமைக்கான சோதனை கூடம். சோதனை கூடத்தில் அமர்ந்து கொண்டு சொகுசாக நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் சாத்தியப்படாத ஒன்று, அதற்கு சாத்தியமில்லை. இந்த சோதனை கூடத்தில் நீங்கள் சிரமங்களை உறவுகள் வழியாகவோ, செல்வத்தின் வழியாகவோ, சமூகத்தின் ரீதியாகவோ, அல்லது உடல் ரீதியான நோய் நொடியின் காரணத்தினாலோ ஏதோ ஒரு கோணத்தில் சிரமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் என்பது சோதனைக்குரியது. அருமையானவர்களே, அல்லாஹ் இங்கு சொல்கிறான், இந்த சோதனைகளில், துக்கங்களில், கவலைகளில் நீங்கள் பொறுமை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற பொழுது, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளியோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பொறுத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் சில கவலை, சில இழப்புகள், அதற்கு நிகரான ஒன்றை கொண்டு வந்து வைக்க முடியாத இழப்புகள், இந்த இழப்பினுடைய நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், இறைவா இந்த இழப்பை சகித்துக் கொள்ளக்கூடிய, உனக்காக சகித்துக் கொள்ளக்கூடிய மன வலிமையை எனக்கு கொடு. ஒரு இழப்பில் எத்தனை நபர்கள் நமக்கான ஆறுதல் சொன்னாலும் நம்முடைய உள்ளம் அமைதியை அடையாது, தொடாது. அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி என்பது இருக்கணும், அவனுடைய நாட்டம் இருக்க வேண்டும், அவன் தர வேண்டும் உள்ளத்தில் அமைதியை. அதனால் இழந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை எனக்கு கொடு ரப்பே என்று நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எந்த காரியத்தையும் கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். ஏனென்றால் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்க பல்வேறு வகையான வெகுமதிகள் இதுவும் ஒன்று. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத்து இஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹத்தாயாஹு. ஒரு முஸ்லிமுக்கு தைக்கப்படக்கூடிய முள், அவருக்கு ஏற்படக்கூடிய உடல் வலி, காயம், நாள்பட்ட நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை ஆகிய எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களில் இருந்து சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கிற பாதையில் நாம் கவனித்து நடக்கவில்லை, ஆனால் ஒரு முள் தைத்து விட்டது, அதனால் ஏற்படக்கூடிய வலியை அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டால், இந்த வலியை இந்த உலகத்தில் நீங்கள் தாங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்
மறுமையில் சில பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சொல்கிறோம், இன்றைக்கு இந்த வியாதியினுடைய தாக்கம் பல மாதங்கள் பல ஆண்டுகள் என்னை வதைக்கிறது, அல்லாஹ் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறான், வேதனை, இந்த நோயிலே நான் நீடித்த நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த நோய்களுக்கான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரதிபலனாக நாளை மறுமையில் யார் இந்த நோய்களினுடைய வேதனைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி தாங்கிக் கொண்டாரோ அதற்காக அவருடைய குற்றங்களை மன்னிப்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழி நமக்கு விளக்கித் தருகிறது. கவலை, துக்கம், மனவேதனை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். கவலை இல்லாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா என்று சொன்னால் அதுவும் சாத்தியப்படாது. ஆனால் கவலைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு நிறைவாகவே சொல்லி தந்திருக்கிறது, முஸ்லிம் சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறது. சில காரியங்கள் இருக்கிறது, அவைகளை நாம் செய்வோமையானால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் கவலையை நீக்குகிறான். சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை, துக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் தொழுவார்கள். என்ன செய்வாங்க? தொழுவாங்க. ஃபர்லான தொழுகை இன்று பரிதாபமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. வாரத்தில் ஒரு நாள் பள்ளிகள் நிரம்பி வழியும். ஜும்மாவுடைய அசரில் முதல் சஃபிற்கு நிற்பதற்கு ஆட்களை தேட வேண்டிய சூழல் பரவலாக இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் ஈமானுடைய வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலும் சிறந்த சமுதாயத்தில் சிறந்த நபியை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். அவனுடைய கட்டளை, அவனுடைய கடமை. இந்த உலகத்தினுடைய அற்ப காரணங்களை முன்வைத்து நாம் அதை ஒதுக்கி விடுகிறோம். அதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்கிறோம். அந்த கடமையை செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் மனம் வருவதில்லை, காரணத்தை முன்வைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கான முன்னோடியாக இருக்கிறது. குர்ஆனும் அதை சொல்கிறது. பெருமானாரை குறித்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய முதல் செய்தி, துக்கம் ஏற்பட்டது, கவலை ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு காரியத்தில் நபி அவர்கள் தொழுவார்கள். உபரியான தொழுகை. உபரியான தொழுகை என்கின்ற தலையங்கத்தின் கீழால் இந்த ஹதீஸை மிஷ்காத்தில் பதிவு செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகையை அதிகம் தொழக்கூடியவர்கள், இறை இல்லமான பள்ளியை நேசிக்கக்கூடியவர்கள். வெளியூர்களில் இருந்து வருகை தருவார்களே, ஆனால் நேராக வீட்டிற்கு செல்லாமல் பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டு அமர்ந்துவிட்டு பின்புதான் வீட்டுக்கு செல்வார்கள். காற்று அதிகமாக வீசுமையானால், கருமேகம் சூழ்ந்து கொண்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி விரைவார்கள், தொழுவார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கவலைகள் போங்க வேண்டும், துக்கத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும், இன்னல் நெருக்கடிகளில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதற்காக நம்மை போன்ற மனிதர்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்கிறோம். இப்படி ஒரு சிரமத்தில் நான் சிக்கிட்டேன், இதில் இருந்து வெளிவருவதற்கு தீர்வு என்னன்னு நம்மை போன்ற ஒரு மனிதரிடத்தில் நாம் கேட்கிறோம். கேட்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. நாம் முதலில் கேட்க வேண்டிய இடம் என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. உபரியான தொழில் ரொம்ப நெருக்கடியா இருக்குது, ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை, ஒரு துக்கம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துக்கம், ஒரு இழப்பு. அந்த இடத்தில் உள்ளம் அமைதி பெற வேண்டுமா?
உபரியான நஃபிலான தொழுகைக்குள் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள், தொழுது வாருங்கள் ஒரு முறை. அதற்கு முன்னால் ஃபர்லான தொழுகையை சரியா தொழணும். சிரமம் வந்தால் மட்டும் நான் 2 ரக்காயத்து நஃபீல தொழுதுருவேன், அதுக்கடுத்து நான் ஃபர்லான தொழுகையின் பக்கமே நான் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதல்ல மார்க்கம். ஃபர்லான விஷயங்கள் மிக முக்கிய மூலதனமானது. அதையும் சரியாக செய்து கொண்டு துக்கம் ஏற்படுகின்ற நேரத்தில் 2 ரக்காயத்தினுடைய தொழுகை, உபரியான தொழுகையை தொழுது வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள். துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய உள்ளத்தில் தாங்க முடியாத அந்த இழப்பினுடைய வலியை அல்லாஹ் குறைத்து தருவான். விடுபட முடியாத கவலையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அல்லாஹ் தருவான். உள்ளத்தில் அமைதியை தருவதும் அந்த உள்ளத்தில் உண்டான அமைதியை எடுப்பதற்குமான ஆற்றல் அவனுக்கே உரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். 2வது செய்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொண்டு ஸலவாத்தை சொல்லுவது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் சொல்கிறார்கள், அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, என்னுடைய பிரார்த்தனை முழுவதுமாக நபியே உங்கள் மீது நான் ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா? அற்புதமான செய்தி அது. சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துஆவில் ஸலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். கால் பகுதி, 3இல் ஒரு பகுதி, அரை பகுதி, முக்கால் பகுதி என்று பேசிக்கொண்டே வருவார்கள், சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அது உங்களுக்கு நன்மையானது. பெருமானாருடைய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். கடைசி கட்டத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, என்னுடைய பிரார்த்தனை முழுவதும் தங்கள் மீது நான் ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்ளட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த இடத்தில், இதன் யக்ஃபீகல்லாஹு ஹம்மக்க, நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை அது. எப்படி கவலையிலிருந்து வெளிவருவது, வரக்கூடிய கவலை, வருங்காலத்தினுடைய நெருக்கடி, தொல்லை, இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கான பல்வேறு யோசனைகள், 1 2 அல்ல, பல ஆலோசனைகள், பல விஷயங்களை பார்ப்பது, பலரிடம் பேசுவதான இது மாதிரியான நேரங்களை நாம் செலவிடுகிறோம். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழருடைய வாழ்க்கை நமக்கான முன்மாதிரியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், இதன் யக்ஃபீகல்லாஹு ஹம்மக்க, கஅபே நீங்கள் அப்படி செய்தால் அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்குவதற்கு போதுமானவன். ஸலவாத்தை நபியின் மீது பிரியத்தோடு நீங்கள் சொல்வீர்களேயானால் கவலைகள் என்பது உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் அகற்றுவான். அதற்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். கவலையை அகற்றுவதற்கு அவன் போதுமானவன். இன்னொன்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயக்ஃபிரு லக ஸம்பக, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவன் போதுமானவன். அவன்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். வயக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், பாவங்களை அல்லாஹ் அல்லாது, நான் அல்லாது வேறு எவர் மன்னிப்பார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் மன்னிப்பதற்கான ஆற்றல் உடையவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஸலவாத்து சொல்வதன் மூலமாக இந்த முஸ்லிம் சமூகம் கவலையிலிருந்து நாம் வெளிவருவதற்கான தீர்வை நமக்கு தருகிறது. 3வது செய்தி, பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்யணும். துஆ என்றாலே சிலர்களுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. அது தேவையில்லாத வணக்கம் என்கின்ற ஒரு பார்வையில் இருக்கிறார்கள். ஒரு அடியான் தேவை உடையவனாகத்தான் ஒவ்வொருவரும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பான காரியம் என்பதுதான் பிரார்த்தனை என்பது, துஆ என்பது. அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். சிரமம் வந்து சிக்கலில் மாட்டிக்கொண்டு வெளிவருவதற்கான வழி தெரியாத நேரத்தில் வெளி பிதுங்கி நிற்கின்ற பொழுது, யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, வார்த்தை வாயில வருதில்லை, அந்த சிரமத்தில் வருதில்லை. நோயினுடைய தாக்கம் அதிகமாகி பிழைப்பாரா இல்லையா என்ற நிலை வருகின்ற பொழுது, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, இந்த இடத்தில் இந்த வார்த்தை வருதில்லை, அந்த இடத்தில் பிரார்த்திக்கிறோம் அல்லவா? சிரமங்களில் உச்சத்தை தொடுகின்ற பொழுது, நோயின் தாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது, கவலை நம்முடைய உள்ளம் முழுக்க நம்மை சூழ்ந்து நம்முடைய நிம்மதிகளை குலைத்து விடுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வை அழைக்கிறோமே. பரவான தொழுகைக்கு பின்னால் துஆ மக்பூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. துஆ ஓதுறோம், ஆனால் அதற்குண்டான ஆமீன் இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். ஆமீன் சொல்றதுக்கு நாம் வர்றதில்லை.
அமைதியா இருக்கிறோம், சபையில இருக்கிறோம். ஆனால் ஆமீன் சொல்வதற்கான நாவு வருகிறதா என்று சொன்னால் வருவதில்லை. என்ன துஆவில் கேட்கிறோம்? என்னெல்லாம் கேட்கிறோம்? நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு கேட்கிறோம், இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை கூட என்று கேட்கிறோம், மறுமையில் ஈடேற்றத்தை கூட என்று கேட்கிறோம், உன்னுடைய பொருத்தத்தை கூட என்று கேட்கிறோம், உன்னுடைய நபியினுடைய ஹபீபுடைய பொருத்தத்தை கூட என்று கேட்கிறோம். எல்லாவற்றிலும் ஆற்றல் உள்ளவர் இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக ஆக்கிக் கொடு என்று சுபுகளை நம்ம துஆ செய்கிறோம். வெயிலுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு என்பதை நுகருடைய துஆ பொருளாக அடங்கி இருக்கிறது. இரவு நேரம் இஷாவிற்கு பின்னால் உண்டான துஆ, பகலில் எங்களை நீ பாதுகாத்தது போல இரவில் எங்களை நீ பாதுகாத்து விடு என்கின்ற பொருள் கொண்ட துஆவை நாம் செய்கிறோம். அருமையானவர்களே, அந்த இடத்தில் இருந்தாலும் கூட ஆமீன் சொல்வதற்கு நம்முடைய நாவு வருவதில்லை. துஆ என்பது இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள் கொடை, பாதுகாப்பிற்கான ஒரு கேடயம். துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த, பள்ளிக்கு வரோம், தொழுக முடிஞ்சிட்டு நமக்கான தேவைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அவரவர்களுக்கான தேவைகள் என்பது ஒன்று உண்டு, நிச்சயம் நிறைவாக உண்டு. அதை நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தில் அதிகமாக இந்த துஆவை செய்பவர்களாக நான் பார்த்தேன். அதிகமாக துஆ செய்வாங்க. என்ன துஆ? قال رسول الله صلى الله عليه وسلم أي يقول نبينا محمد صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من الهم والحزن. இறைவா, கவலையில் இருந்து துக்கத்தில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இயலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் கடன் மிகைத்து விடுவதிலிருந்தும் அதிகாரம் உடைய மனிதன் என்னை ஆதிக்கம் செய்வதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தில் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நபி அவர்களை நான் பார்த்தேன் என்பதை செய்தனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இப்போ துஆவை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இந்த மாதிரி சிரமம் இருக்கிற அந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வழி என்ன அப்படின்னு நம்முடைய நண்பர்களுடைய வட்டாரத்தில் நாம் என்ன செய்யறோம்? ஆலோசிக்கிறோம் இல்லையா? வியாபாரத்தில் இப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய நட்பு வட்டாரத்தில் கலந்து பேசிக் கொள்கிறோம். நம்முடைய நெருங்கிய உறவினர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நாம் யாரை நமக்கான நல்ல தோழராக நினைத்திருக்கின்றோமோ அவர்களிடத்தில் நாம் பகிர்கிறோம். அது குறித்த ஆலோசனை கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். முதலில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக நம்மை நாம் உருவாக்கணும். ஏனென்றால் அவன்தான் அனைத்தையும் அறிந்தவர். நம்முடைய தோழர் நல்ல ஆலோசனையை சொல்லுவார். மார்க்கம் ஆலோசனை செய்யுங்கள் என்பதாக சொல்கிறது. ஆலோசனையும் செய்ய வேண்டும். நமக்கு நம்முடைய உள்ளத்தில் தோன்றாத ஒரு தீர்வை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தலாம். அதனால் ஆலோசனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் முதலில் நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்முடைய தேவையை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கவலையை, நம்முடைய முறையீடை அவனிடத்திலே முதலாக நாம் முன்வைக்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். மூன்றாவது நிலை, இந்த சமூகம் நம்மில் ஒவ்வொருவரும் கவலைகளில் இருந்து துக்கத்தில் இருந்து வெளிவருவதற்கான மூன்றாவது நிலை என்பது பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்வது, அல்லாஹ்விடத்திலே கேட்பது. நான்காவது இஸ்திக்ஃபார் செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறார், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. யார் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதை அவசியமாக்கி கொண்டார்களோ, வளமையாக்கி கொண்டார்களோ, அவர்களுக்கு ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலையில் இருந்தும் வெளிவருவதற்கான வழியை அல்லாஹ், மகிழ்ச்சியை அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் ஆக்குகிறான். அவனால் முடியும். சிரமத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அவனால் முடியும். நாம் இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இஸ்திக்ஃபார் எப்பனாலும் செய்யலாம். நம்முடைய வேலைகள் நடக்கிறது, தனியாக இருக்கிறோம், தொழுகை முடிகிறது, நாம் இந்தந்த நேரங்களில் இஸ்திக்ஃபார்களை என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மால் செய்ய முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்
எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் மின் குல்லி தம்பின் ஹத்தியத்தின் வ அதூபு இலைஹ். எதுவுமே இல்லாவிட்டாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற வார்த்தையாக நமக்கு போதுமானது. இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். நாம் இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கிக் கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் கவலை என்பது இருக்காது. கவலைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி நமக்கான மகிழ்ச்சியை தருகிறான். அது மட்டுமல்ல, இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக இன்னும் சில பலன்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், "வ மின் குல்லி லீக்கின் மக்ரஜா", ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் அல்லாஹ் வெளியாக்குகிறான். ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும். யோம யுஹரது அன் திக்ரி ரப்பிஹி, அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்துல குர்ஆனிலே, இந்த உலகத்தில் எவர் என்னை புறக்கணிக்கிறாரோ, என்னுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறாரோ, என்னுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறாரோ, புறக்கணிக்கிறாரோ, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மஈஷத்துல் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையாக நாம் ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது இருக்கிறது. கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுதல் என்கின்ற நிலைப்பாடும் அதற்குள் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்யக்கூடிய மனிதனுடைய அடியாருடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் அவரை வெளியே கொண்டு வருகிறான். வரஸக்கஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறியாத விதத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் இல்லாது அல்லாஹ்வின் உதவியோடு அவனுடைய அருளோடு நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமையானால் நம்முடைய பரவான கடமைகளை, குறிப்பாக தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய 4 தீர்வுகளில் வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் முதலாவது தொழுகை, உபரியான நஃபிலான தொழுகைக்குள் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதுபோல நாம் இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கான எந்த வழிகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ, போதித்தார்களோ, அந்த வழிகளை பின்பற்றி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.